நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி, ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளியை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:06 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 10:09 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:09 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்லவரை இன்று நீங்க கூட வைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தொழிலில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். மனசுக்குள் உற்சாகம் பிறக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய ஆடைகள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். இன்று அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பிரிய வேண்டியிருக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். உங்க வாழ்க்கையில் நேரம் கைகூடி வரக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். முகப்பொலிவு கண்டிப்பாக கொடுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். காதல் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் என்ன செய்வது என்று தெரியாமல் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு, அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைப்பீர்கள். வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தீவிர ஆலோசனை செய்து காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. கிருத்திகை சுலபமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு அமைதியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மதியத்துக்கு மேல் மன கஷ்டம் கொஞ்சம் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று முழு முயற்சி எடுப்பதால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரிஷபராசினியர்கள்
நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகளும் உண்டாக கொடுங்க. உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். மனசுக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். தைரியமும் அதிகரிக்க கொடுங்க. அடுத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மிக நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. ரோகிணி சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களும் மிகவும் அற்புதமாக கைகூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மனக்குறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருமணியாக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம் அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் அடைவீர்கள். நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாக கொடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலுங்குங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபாரமான திறமை ஏற்படக்கூடும். எதிலும் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கூடிவிடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் அடிப்பீர்கள். மிதுனம் ராசினியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து முன்னேற்றகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. பிரிந்து சென்றவர்கள் கூடி மனம் மகிழக்கூடும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சகோதரி வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். எதிலும் உற்சாகம் உங்களுக்கு பிறக்குங்க. மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் இன்று ஏற்படக்கூடும். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று பெண்கள் முக்கியமான பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மூட நம்பிக்கைகளிலும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் அற்புதமாக இருக்கின்றது. அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை தாய் தந்தையாரிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவரிடம் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் புத்துணர்ச்சி உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். புனர்பூசம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க.
எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெரிய அளவில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சரியான முறையில அணுகி வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்தம் புதிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சுய தொழில் நல்ல லாபத்தை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபப்படாமல் பேசுங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுங்க. சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நன்மைகள் அதிகம் கிடைக்க கொடுங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். மதிப்பு மரியாதை சிறப்படைய கொடுங்க. செல்வாக்கு ஓங்கி இருக்கக்கூடும். இந்த குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லவையாகவே நடக்கக்கூடும். தாமதங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கிலேசங்கள் மாறும். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதல்ல மட்டுமே சிரமம் இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தீரும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. இன்று நீங்க மகத்தான செயல்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பூசம். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திட்டங்கள் தீட்டி இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்தை கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. எந்த ஒரு பயமும் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள், இந்த அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வர கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இனிமை மிக்க பேச்சை சௌதரியத்தால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று மனைவி மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பிரிஞ்சு சென்ற குடும்பம் மீண்டும் வரக்கூடும். ஒற்றுமை மிகுந்து காணப்படக்கூடும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. நல்ல வரன்களும் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. நட்பு வட்டம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொள்வீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் பேச்சுக்கள்ல உங்களுக்கு குழப்பம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். முக்கியமாக
இல்லத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். சிம்ம ராசினியர்கள் காதலுக்காக பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும், எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமானது வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. பூரம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். உத்திரம். கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். இனிமையான பேச்சு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் இருக்க கொடுங்க. சந்தோஷ அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க கொடுங்க. தீர்த்த யாத்திரைகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். குடும்பத்திலும் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சில இடங்களில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக நடப்பது மிக நல்லது. அனைவரிடத்திலும் அன்பாக பேசுங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்க கொடுங்க. இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை அமைதி வெளிப்படுத்துங்கள். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வதே சிறப்பு. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமானது வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பார்த்து அனைவரிடத்திலும் பழகுங்கள். அஸ்தம். என்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். சில நேரங்களில் முன்கோபம் வெளிப்பட்டுவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி என்பது நிச்சயம். எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக அலசி ஆராயுங்கள்.
கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரிய குறைவால் மனசுக்குள் தெம்பும் தெளிவும் மறைந்து வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தைரிய குணத்தோடு போராடுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்று நம்புங்கள். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. சில விஷயங்களை துல்லியமாக ஆராய்வீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தோல்விகள் இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றியும் பணமும் கண்டிப்பாக வந்து சேரும். வாழ்க்கை வளமாக இருக்க கொடுங்க. பொருளாதார உயர்வும் இன்று ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சந்தோஷ எண்ணங்களை வெளிப்பட கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். இன்று அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கொடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருக கொடுங்க. உறவினர்கள் வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு மறையும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மிக சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டும் சிரமம் இருக்கும். என்ன செய்வது என்று குழப்பம் இருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். கண்டிப்பாக பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கையும் அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டம் விரைவடையும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடுகள் இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சுவாதி, கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம், அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரெடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக பெறக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தாரிடம் பேசும்போது மட்டும் கவனம் இருக்கட்டும். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நட்பிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்கள். என்று மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க கொடுங்க. உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு ஏற்பட்டு பின்னு சரியாகுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். அதீத உழைப்பின் மூலம் அனைத்து நல்ல பலனையும் பெற முடியுங்க. இன்று பணிகளில் உங்களுக்கு கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிறைவாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருக்க பாருங்கள். ஒதுங்கி சென்றாலும் சிலர் வேண்டுமென்றே வந்து பிரச்சனைகள் செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலையும் நீங்க மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மற்றவுடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேலோங்க கொடுங்க. இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. பெண்கள் வழக்கமான பணிகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். சோம்பேறித்தனமும் இருக்க கொடுங்க. காதல்ல குழப்பமே மிஞ்சும். இன்னும் 2-3 நாட்கள் போனால்தான் காதல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் யோசித்து எதையும் செய்ய பாருங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடுங்க.
எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் கண்டிப்பாக நல்ல பேர் எடுப்பீர்கள். சுமூகமான உறவு என்று ஏற்பட கொடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த அரசு பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். உழைப்பின் மூலம் உயர்ந்து காட்டுவீர்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். யோசித்து எடுக்க முடிவில்லை. கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். கேட்டை. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தெளிவான சிந்தனை இருக்க கொடுங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தைரியங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் தெம்பு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித நிம்மதியற்ற சூழல் இருந்து கொண்டிருக்கும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் எதிலும் எச்சரிக்கையும் இருக்கட்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சீராக வரக்கூடுங்க. கற்பனை வளமும் பெருகிவிடக்கூடும். எதிர்பார்த்த வரவுகள் கண்டிப்பாக வரும். பயப்பட வேண்டாம். ஏமாற்றமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. சிலர் திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சமூக பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவையற்ற பிரச்சனைகளை மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். கடன்கள் நோய்கள் கண்டிப்பாக தீருங்க. வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. நன்மை தீமை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. என்று வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். என்று பெண்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலில் மட்டும் குழப்பம் ஏற்பட்டுத்தான் சரியாகும். நல்ல முடிவு நீங்க தான் எடுக்க வேண்டும். அதற்கு இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. போராடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனக்கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திராடம். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். நல்லவரின் நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துணிச்சலும் அதிகரிக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள்
இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். மகரம் ராசினிகளுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். தெய்வத்தை மட்டும் வணங்குங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். யாரேனும் ஏதேனும் சொன்னால் தயவு செய்து காசு பணத்தை செலவு செய்யாதீர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். சமுதாய அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளால் நட்பு ஏற்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். என்ன ஒன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு சரியாகும். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திடீர் தடை தாமதம் ஏற்பட்டது சரியாகுங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெரியோர், ஆசிரியர் அரவணைப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள். வேலையின்றி தவித்தேர்வர்கள் கண்டிப்பாக மாறுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. அலைச்சல் தரும் பணியில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலில் மட்டும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக் கொடுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கவனக்குறைவாக நடந்து கொள்ள வேண்டாம். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சிந்தனை வளம் இன்று மேலோங்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று நீங்க சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. திருவோணம். என்ற மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி இருக்கும். தாய் தந்தையாரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நன்மை தீமை பற்றி கவலைப்படுவீர்கள். நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். எதிர்பாராத சிரமங்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக மனிதர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். கனவுகளை நனவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க தடபுடலாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனக்குறைவு மட்டும் தயவு செய்து வேண்டாம். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வீடு, நிலம் ஆகியவற்றில் ஆதாயம் கிடைக்குங்க. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சி மிக்க சூழலும் ஏற்பட கொடுங்க. தற்போதைய காலகட்டங்களில் சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். சிலர் வேண்டுமென்றே பிரச்சனைகள் செய்யக்கூடும். வேண்டுமென்றே பணமும் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதனை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். கும்பம் ராசினியர்கள். குடும்பத்தாரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். ஆலோசனைகள் கண்டிப்பாக நடக்குங்க. உடன் பணிபுரிவரால் அனுகூலமும் ஏற்படக்கூடும். உடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவரிடம் நல்ல பெயரை பெறுவீர்கள். சக ஊழியரிடம் கவனமாக இருப்பது நல்லது. எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று
வழக்கமான பணியில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டும்தான் சொதப்பல் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். கொஞ்சம் அமைதி நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் சொந்த தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. கல்வியில் கூட சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில முன்னேற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று நீங்க எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. நல்லதும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. சதயம். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனை வளத்தை அதிகப்படுத்துவீர்கள். இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. எதிலும் இனிமை உண்டாகக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இன்று அதிசயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிகழ கொடுங்க. அதனை நினைத்து நீங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். மேலும் ராசினியர்கள் இன்று நீங்க பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உங்க வாழ்க்கை புத்திசாலித்தனம் இன்று வெளிப்பட கொடுக்கு. அதே போல் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். திருமண பேச்சுக்கள் இல்லத்தில் ஆரமாக கொடுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கொடுங்க. கற்பனை வளமும் பெருகிவிடக்கூடும். எதிர்பார்த்த வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். சின்னதாக ஒரு ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இனிய பேச்சுக்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வருமானங்களும் ஒரு பக்கம் சீராக இருக்கக்கூடும். சந்தோஷ எண்ணங்களும் வெளிப்படக்கூடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. அற்புதங்கள் ஒரு பக்கம் நிகழ கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. இன்று எதிலும் முதலீடு செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினருடன் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். உடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார்கள். பேச்சு திறமை கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இருந்தாலும் உடைய ரகசியங்களை மட்டும் யாருடனும் சொல்ல வேண்டாம். இன்று நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. துணிந்து எடுக்க முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக சிறப்பு. பெண்கள் காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக செய்ய முடியும். பதட்டம் வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்குங்க. எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். மகிழ்ச்சி கொள்வீர்கள். காதல் திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். சுலபமாக கல்வியும் கற்றுக்கொள்வீர்கள். பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை சரி செய்து கொள்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். மனதை நீங்க நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விட முடியுங்க. இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முடிஞ்சளவு
குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உத்திரட்டாத்தி காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் சீராக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை முன்னே நிற்பது மிக சிறப்பு. இன்று முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. ரேவதி கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் தெளிந்து நீருடை போல் காணப்படக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று சுய தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று நீங்க நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.